ஹாய், வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்றேன். நான் ரொம்ப நாளா வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணல. ரொம்ப சாரி. இப்போ நாம ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போறோம். இது வந்து நாங்க மன்னார்குடி போயின்ட்டுருக்கோம். மன்னார்குடி வந்து என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் பிளேஸ். ஸோ அங்க இப்போ பங்குனி திருவிழா போயின்ட்டுருக்கு. அதுக்காக தான் நாங்க இப்போ போயின்ட்டுருக்கோம். இது வந்து அடுத்தது நாம இப்போ ராஜகோபால சுவாமி கோயிலுடைய கோபுரத்த பார்த்துன்ருக்கோம். அந்த கோயில் வாசல்லயே நெறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஃபேன்சி ஷாப்ஸு, நெறைய ஃபுட் ஸ்டால்ஸு, இந்த கடத்தெரு மாரி இருக்கு இல்லையா? அது மாரி நெறைய போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ம் பரதநாட்டியம் டான்ஸ் ப்ரோகிராம்க்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நெறைய பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் ஆரம்பிக்கல. 6:30க்கு மேல ஆரம்பிச்சாங்க. சரி அதுக்குள்ள நாம சுவாமி தரிசனத்த முடிச்சுட்டு வந்துருவோன்னு நாங்க போயிட்டோம். இதுதான் மெயின் கோபுரம். இத தாண்டி உள்ள போனாக்கா, செங்கமலம் யானைய பார்க்குறோம். இந்த யானைக்கு பேர் இங்க எந்த யானை வந்தாலுமே அந்த யானைக்கு பேர் செங்கமலம்ங்க. ஏன்னா, இங்க இருக்க அம்பாளுடைய பேர் வந்து செங்கமல தாயார் இல்லையா? அதனால இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் செங்கமலம். ஜஸ்ட் இங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்த உடனேயே செங்கமலத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. ஸோ நாங்களும் வாங்கிட்டோம். அவர் வந்து அந்த யானைகிட்ட இருந்தவர் வந்து சேஞ்ச் குடுக்காதீங்க, நோட் மட்டும் குடுங்க அப்டின்னாரு. சரி ஓகே அப்டின்ட்டு நோட் குடுத்துட்டு நாங்களும் எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அடுத்து சரி சுவாமிய தரிசனம் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். அது நாங்க போயிருந்த டைம் வந்து பங்குனி பிரம்மோற்சவம், திருவிழா எப்படி வேணா சொல்லலாம். அதனால ரொம்ப ரஷ்ஷா இருந்ததுங்க கோயில். நல்லா கஜ கஜன்னு நெறைய லைட்டிங்ஸ்லாம் போட்டு, நெறைய அலங்காரங்கள்லாம் பண்ணி கோபுரத்துக்கு, ரொம்ப ரம்மியமா இருந்தது பார்க்கறதுக்கே. இப்போ அடுத்தது நம்ம ராஜகோபால சுவாமி சன்னதிய நோக்கி போயின்ட்டுருக்கோம். அங்க நம்ம சுவாமிய பார்க்கறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கியூல நின்னு தான் பண்ணோம். அந்த கியூல நிக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃபோன், வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அங்க போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல ஃபோட்டோ, வீடியோஸ் எடுக்க முடியல. இந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது. இந்த மண்டபம், இந்த நெறைய தூண்கள்லாம் இருந்த மாரி ரொம்ப அழகா இருந்தது. அதனால இத எடுத்தேன். இதுதான் சன்னதி, சுவாமி சன்னதி. இங்க தான் நாங்க கியூல நின்னுட்டுருந்தோம். இதுக்கப்புறமா செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல கியூல நின்னுட்டுருக்கும்போது, லெஃப்ட் சைடு வந்து ஒரு 4 கால் மண்டபம் மாரி இதுதான். இந்த இடத்த பார்த்தோம். ரொம்ப காமா, பீஸ்ஃபுல்லா இருந்தது. இதே இடம் இருட்டுன பிறகு, லைட்டிங்ஸ் போட்ட பிறகு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ அழகா இருந்ததுன்னு. நாங்க இப்ப அதாவது இந்த லைன்ல நின்னு சுவாமி தரிசனத்துக்கு முன்னாடி பார்த்த இடமும், சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து பார்த்த உடனே லைட்டிங்ஸ்லாம் போட்டு பார்க்கும்போது, அவ்வளோ அழகா ரம்மியமா இருந்தது. பாருங்களேன். அழகா இருக்குல்ல? அந்த கோபுரத்துலயும் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல இருந்து நெறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. நாங்களுமே நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். இதுக்கப்புறமா அந்த 4 கால் மண்டபம் மாரி இருக்கு இல்லையா? அதுலேருந்து ரைட் சைடு போனாக்கா, தாயார் சன்னதி. அங்கேயுமே கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருந்தது. அங்க ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனத்த முடிச்சுட்டு வந்துட்டு, ஒரு தனியா ஒரு ஸ்ட்ரீட்டே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஒரு எப்படி சொல்றது? ஒரு தீவுத்திடல் மாரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்ப நான் காமிச்சேன் இல்லையா? அந்த கோயில் என்ட்ரன்ஸ்ல ஒரு ஷாப்ஸ், கடத்தெரு மாரி. அது இல்லாம தனியா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே நெறைய அங்க வந்து விளையாடுறதுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரங்கராட்டினம், ராட்சச தாலாட்டு, நம்ப தீம் பார்க்லலாம் இருக்கும்ல, அது மாரி நெறைய விதவிதமான ஃபுட் ஸ்டால்ஸு, அதில இல்லாத ஃபுட்டே இல்லன்னு சொல்லலாம். அந்த மாரி நெறைய அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்கு வெளிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே. அதில போய் நாங்க அந்த ராட்சச தாலாட்டு ஆடினோம். அதுவுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நம்ம தீம் பார்க்ல எல்லாமே போயிருப்போம். ராட்சச தாலாட்டு, ரங்கராட்டினம் எல்லாமே. பட் ஸ்டில் நம்ம இந்த மாரி கோயில் திருவிழால அந்த அட்மாஸ்பியர்ல போம்போது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தானே!
ஆமாம், அது பெர் ஹெட்டு 100 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்க போயிருந்தப்ப 15ஆம் நாள் யானை வாகனம். ஆக்சுவலா வெண்ணத்தாழி தான் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா. பட் அதுக்கு நாங்க அவைலபிளா இல்லன்றதுனால, யானை வாகனத்துக்கே போயாச்சு. செங்கமலம் யானை பார்த்துன்ருக்கோம். இந்த மண்டபத்தில கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறமா சுவாமி புறப்பாட பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பினோம். இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்ல காற்றோட்டமா, ரொம்ப ரம்மியமா இருந்தது. அங்கேருந்து கிளம்பி கொடிமரம் இங்கே வந்து எல்லாருமே நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்தது. முடிச்சு வெளியே வரும்போது இங்கே அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டாங்க. பட் நாங்கள் உட்காந்து பார்க்கல. ஜஸ்ட் அதில் கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, ஏன்னா சுவாமி புறப்பாடு ஆரம்பிச்சிருச்சு, அதை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். இப்போ சுவாமி புறப்பாடு பார்க்கலாம். மன்னார்குடியில் எத்தனை பேருக்கு நான் சொல்கிற ஸ்வீட்ஸ் கடை தெரியும்னு சொல்லுங்கள். எஸ்எம்டி ஸ்வீட் லேண்ட், அதுக்கப்புறமா குஞ்சான் செட்டியார் மிட்டாய் கடைன்னு ஒரு கடைங்க. நம்ம இதில் ஊர்லலாம் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அங்கே வந்து இதெல்லாம் ரொம்ப பழமையான கடைன்னு சொன்னார் என் ஹஸ்பண்டு. ஸோ அங்கே கொஞ்சம் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பினோம். சுவாமி அம்பாலை என்னோட சேர்த்து நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கால. நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம் அப்படின்னா நாங்கள் ஒரு கல்யாண மண்டபத்தில் ரூம் எடுத்திருந்தோம். நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங், ரூமே ரொம்ப டீசெண்டாக இருந்தது, ப்ரீமியமாக. இது வந்து ஒரு ஃபேமிலி சூட்டுன்னு சொல்லலாம். ஒரு கிங் சைஸும் ஒரு குயின் சைஸ் காட்டும் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. ஏன்னா நாங்கள் போயிருந்த டயத்தில் வந்து அது ஒரு சீசன் டைம்ன்றதுனால எங்களுக்கு இந்த கல்யாண மண்டபத்தில் இருக்க ரூம்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் இது மாதிரி எடுத்து ஸ்டே பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அதோட ரூம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். நல்ல பெரிய கார் பார்க்கிங். நாங்கள் தங்கியிருந்த ரெசிடென்சி பிஎம்எம் ரெசிடென்சி. ஆமாம், ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த ரூமுக்கு போகிற என்ட்ரன்ஸ். நம்ம தங்கியிருந்த ரூம் நம்பர் வந்து 1. இங்கே கீழே மட்டுமே ஒரு 5-6 ரூம்ஸ் இருந்தது. எல்லா ரூம்ஸ்லேயும் ஆள் இருந்த மாதிரி தெரியல. ஒரு 2-3 ரூம் தான் ஆக்குபைடாக இருந்தது. நாங்கள் இந்த ரூம் நம்பர் 1 தான் தங்கியிருந்தோம். ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. இன்கேஸ் நீங்கள் மன்னார்குடி போய் தங்கணும் அப்படின்னா நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். நல்லா டீசெண்டாக இருந்தது. எக்ஸ்பெஷலி வாஷ்ரூம் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ செக் அவுட் பண்ணுறதுனால கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது, மைண்ட் பண்ணாதீங்க.
செக் அவுட் பண்ணுற அவசரத்தில் எடுத்திருந்தேன் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.